அல்லாவின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாகவும், குறிப்பாக இந்த ஒற்றைப்படையினுடைய இரவில் அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியமான வாய்ப்பை பெறுவதற்காக வேண்டி நின்று வணங்கிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணை மறுமையில் விசாலமாக்கி உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இன்ஷா அல்லாஹ் கூறியவனாக, அவனால் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீண்டுதலை விட்டு குறிப்பாக நம் குழந்தைகள், குறிப்பாக நமது குடும்பத்தார்கள் அனைவரையும் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று கூறிக்கொண்டு எனது உரையில் நுழைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய நாம் அடுத்து வரக்கூடிய பிற மாதங்களில் இதனை எப்படி அமல்படுத்துவது, இதனோடு தொடர்பு படுத்தி இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கும் ரமலானுக்குள் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி எப்படி பெறுவது, இதனை ரத்தின சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னுடைய வேதமாகிய திருக்குரானில் கூறப்பட்ட ஒரு வசனங்களை உமக்கும் எனக்கும் நினைவு கூறியவனாக அந்த உரைக்குள் செல்வோம். அல்லாஹ்வின் உள்ளத்தால் மட்டுமே அமைதி பெற முடியும். அது யாரால்னா இந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களால், அல்லாஹ்வுடைய உபதேசங்களால் மட்டுமே நிச்சயமாக அந்த மூமின்களுக்கு ஷிஃபா எனும் அருள் உள்ளது. அது எப்படிப்பட்ட அருள்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஓதி முடிச்சுட்டு நாளைக்கு பூர்த்தியாகக்கூடிய அருள் கிடையாது. இன்றைக்கி நம்ம அதை ஓதணும்னு சொன்னால் நாளை அல்லாஹ் மறுமையின் மகசூரில் வருவான். பார்த்தீங்களா, நம்முடைய நிழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனங்கள் உயிர் கொடுக்கப்படும். அதாவது நம்பியவர்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்று நம்பியவர்களுக்கு. அதில் உதாரணமாக ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ்வோடு நம்மை எப்படி தொடர்புபடுத்துவது? இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு கோடி ரூபா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு, இல்லை நிஜமாகவே வைத்துக்கொள்வோம். அந்த 1 கோடி ரூபாய்க்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தெரிந்தது இங்கே சொல்லுங்கள். 1 கோடி அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுக்குறான். நபர் மூலியமாகவோ, ஜாக்பாட் மூலியமாகவோ, இன்ன பிற காரியங்கள் மூலியமாகவோ அல்லாஹ் உங்கள்கிட்ட 1 கோடி கொடுக்குறான். எல்லாருமே தான் வருவோம், நீங்கள் மட்டும் இல்லை. நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நல்ல நன்மாராயங்கள் செய்வேன். அடுத்தது உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நல்லது. உங்களுக்கு அதே தான். நீங்கள் பாய் நீங்கள் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கும் 1 கோடி கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்களா, அந்த இன்ஷா அல்லான்ற வார்த்தையை சைத்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து அப்படியே அப்புறப்படுத்திட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஒரு வசனங்கள் இறக்குது, யூதர்கள் கேள்வி கேட்குறாங்க, நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எத்தனை நாள் ஆச்சு பேசி? 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 15 நாள். எந்த அளவுக்குன்னா, இவர் நபியா இருப்பாரா? அஸ்தக்ஃபிருல்லா. அப்படி யூதர்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு நீயா ஒன்று நாடிடுவியா? உமக்கு நான் அதனுடைய திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 15 நாள் கழித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் வகி மூலமாக பேசுகிறாங்க. அந்த இன்ஷா அல்லான்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நான் இந்த பணத்தை, இந்த பொருளாதாரத்தை, இந்த சூழ்நிலையை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன் என்று யார் ஒருவர் உள்ளத்தால், நான் உட்பட யார் ஒருவர் சொல்கிறாரோ அவரை மிகைத்தவர் இந்த உலகில் எவரும் இல்லை. உண்மைதானுங்க? 1 கோடி ரூபா பணம் இருக்குன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நன்மாராயங்கள் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் கட்டுவேன், இன்ஷா அல்லாஹ் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சைத்தானுடைய பார்வையிலேருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களாக நாம் இருப்போம். 1. 2வது, அல்லாஹ்வுடைய நினைவால் நம்முடைய மனம் அமைதி பெறும். அப்போது இனி வரக்கூடிய காலங்கள் என்ன பண்ணணும்?
எதுவாக இருந்தாலும் தலைமுடியிலிருந்து கால்களுடைய நகங்கள் அகற்றப்படுவதற்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் அதை மற்ற விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள். அது அவர்கள் உண்டான கேள்வி. ஆனால் நம்முடைய செவிகளுக்கு இன்று இந்த நொடி கேட்கப்பட்டது. நம்மால் முடியும் என்றால் இன்ஷா அல்லாஹ், முடியவில்லை என்று சொன்னால் அது தலை போற விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது. இதற்கும் ஒரு நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் தொகுக்கின்றார்கள். 3 நபர் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிறாங்க. 3 பேர், சின்னவன் பெரியவன், அது பெரியவன். வாப்பா தாராள மனசு. ஒரு காலகட்டத்தில் அல்லாவின் மூலம் உயிர் பறிக்கப்படுகிறது. வாப்பாவுடைய பழக்கம் என்ன? பேரிச்ச பழங்களுடைய விவசாயம் பண்ணும்பொழுது முதலில் ஏழைகளுக்கு பங்கு வைப்பார், பிறகுதான் வியாபாரங்கள், பிறகு சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. வாப்பாவோட அந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்கள்ல, நடுநிலையானவங்க. அந்த நடுநிலை என்ன சொல்கிறான், வாப்பா இருக்கும்போது இந்த பேரிச்சம்பழத்தை ஏழைகளை கொடுத்தாங்க, நீங்கள் அபகரிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இது மிச்சம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வாப்பா எல்லாத்தையும் கொடுத்து ஓட்டாண்டி ஆகிட்டாரு, இனி நம்ம அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போது இந்த நடுநிலையானவர் என்ன செய்யணும், நீங்கள் தீமை செய்கிறீங்க, உங்களோட பின்னாடி நான் பயன் தொடர்ந்து வரமாட்டேன்னு விலகி இருக்கணும். ஆனால் அப்படி விலகலை. 3 பேரும் இரவோடு இரவாக அந்த பேரிச்சம்பழத்தை விவசாயம் செய்து விற்றுவிடலாம் என்று எண்ணி போகிறாங்க. போகும்பொழுதே அல்லாஹ்வுடைய அவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னா, போகக்கூடிய அவர்களுடைய தோட்டமே வழி மாறிய ஒரு தோட்டமாக அவர்களுக்கு சித்தரிக்கப்படுகிறது. என்னடா இது காஞ்சி போய் கிடக்க, இது நம்முடைய தோட்டம் இல்லையே அப்படின்னு மூத்தவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை நம்ம இருட்டில் வந்ததுனால தெளிவாக வேற யார் தோட்டத்திலே வந்துடுறோன்னு சொல்லி. 3ஆவது சொன்னவருக்கு தெளிவாக தெரியுது, இது நம்முடைய தோற்றம்தான், நம்முடைய பங்கு தான். ஆனால் ஒரு தீமைக்கு நான் துணை போனதுனால 1 தோட்டம் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டது, 2வது அல்லாஹ் நாடினால் காலைக்கு போலான்ற சொல்கிற இந்த வார்த்தை கிடையாது. இது மனிதர்களுக்கு கொடுத்த சம்பவம். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அல்லாஹ் பயிற்சி கொடுத்தான்? 15 நாள். அது நமக்கு 15 நாளாக இருக்கும். அதனுடைய அதாப் தூதர் மட்டுமே அறிந்தவர். 2வது மனித சமுதாயம் நமக்கும் கொடுத்துட்டான். ஆனால் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம் என்னன்னா, அந்த இன்ஷா அல்லாஹ். முடியும் என்று சொன்னால் முடியும் என்று சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் வேண்டாம், என்னால் முடியாது. ஸோ அல்லாஹ்வுடைய நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் எப்படி ஆறுதல் அடைக்கிறதோ அப்போதான் இன்ஷா அல்லாஹ் அதற்கு உண்டான பிரதிபலிப்பு கிடைக்கும். இப்போ இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், இந்த ரமலானுடைய இந்த லைலத்துல் கதிர் பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா பை? எல்லாருக்கும் தான் வரும், சொல்லுங்க. இருக்கு, இன்னும் இருக்கு. சரி, உங்களுக்கு இன்னும் இருக்கு, உங்களுக்கு இன்னும் இருக்கு, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கா? இருக்கு இல்லை? ஆதாம் அலைஹி வஸல்லம் ஆதாம் நபியை கூப்பிட்டு ஒரு சமுதாயத்தை பூர்த்தி செஞ்சுட்டு தன்னுடைய முதுகில் தேய்த்து நட்சத்திரங்களாகவும் இருள் சூழ்ந்த ஒரு இடங்களாகவும் இருக்கின்ற ஹதீஸ் நமக்கு நல்லா தெரியும். அதில் அல்லாஹ் நமக்கு ஒரு சிந்தனையை வச்சிருக்கிறான். ஆதாம் நபி வலக்கரத்தை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, இடக்கரத்தை பார்க்குறாங்க, தேம்பி அழுகுறாங்க. காரணம் என்ன? வலக்கரத்தில் இருப்பவங்க சொர்க்கத்தில் ஜொலிப்போட முத்துக்களால் அவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. இடக்கரத்தில் பார்க்கும்போது பாவங்கள் செய்து அநியாயம் செய்து அல்லாஹ்வை மறுத்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை பார்த்துட்டு நம்முடைய தந்தையார்வங்க அழுகுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நீ என்ன தப்பாக நினச்சிடாத. அதனுடைய வரலாற்றுடைய அறிஞர்கள் சொல்லும்போது, நீ என்ன தவறாக நினைத்து விடாதே. உன்னுடைய வரக்காலத்தில் இருந்தவர்கள் அவருடைய சுய சிந்தனை கொடுத்து அவர்கள் சொர்க்கத்துக்கு முன்னேறியவர்கள். உன்னுடைய இடைக்காலத்தில் கொடுத்தவர்கள் அவருக்கும் சுய சிந்தனை கொடுக்கப்பட்டது, அவருக்கும் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சிந்திக்காமல் நிராகரிப்பீர் கூட்டத்தில் சேர்ந்தது. அவர் தப்பா ஏன் தப்பா நல்லாட்ட கேட்குறேன். சிம்பிள், முடிஞ்சிட்டான். அப்போ அல்லாஹ் இந்த சொர்க்கத்தினுடைய 7 வாசனுடைய சாவியை யார்கிட்ட கொடுக்குறான்? முதல்ல நம்மளுடைய உத்தம நபிகிட்ட கொடுத்துட்டு, அதில் எந்த வாயில்கள் வேணாலும் நீங்கள் என்னுடைய அடியார்களை நீங்கள் நுழைஞ்சிக்கிறீங்கன்னு நம்மை பார்த்து சொல்லிட்டான். கரெக்டா? அல்லாஹ் நரகம் என்று ஒருத்தனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவன் நரகவாசி தான் இருக்கும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்குற,
என்னிடம் கையேந்து, உள்ளச்சத்தோடு கையேந்து, நான் ஒருவன் இருக்கிறேன் என்று கையேந்து, உன்னுடைய விதியை மாற்றுவதற்கு என்னால் முடியும் என்று யார் சொல்றா? ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதற்கு முன்னாலுங்க அடுத்ததான் ஒரு கேள்வி, 3 கேள்வி வச்சா 2 கேள்வி. மூன்றாவது, நாம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரிஞ்சுப்போம். இங்க நீயா நானான்னு கிடையாது, நீங்களும் நானும். நம்ம எங்க இருந்தோம் சீக்கிரம் நீங்க. அடுத்தது இல்ல தெரியல. அடுத்தது நீங்க 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 அல்லாஹ் சொல்றான், இரத்த துளியாகவும் எலும்பாகவும் சதை துண்டுகளாகவும் இருக்குன்னு சொல்றான்ல, அதுல இன்னொன்னு இருக்கு. ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து உம்மை படைத்து நான் தான் என்ன சாட்சி வாங்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 172 வசனத்துல அழகா தெள்ள தெளிவா சொல்லிட்டான். காரணம் என்ன? அவன் படைச்சது இந்த நப்சுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எப்படி இஸ்ரேல் சமுதாயம் மண்ணு செல்வான்ற ஒரு அழகான உணவை தவிர்த்துட்டு புல்லுக்கும் பூண்டுக்கும் அடிச்சுட்டு கிடக்கிறோம் பாருங்க, அந்த போல நீ வடிவமைச்ச தோற்றம் எனக்கு பிடிக்கலன்னு மனுஷங்க கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஒன்றும் இல்லாத நிலை இருந்த நம்முடைய மன திருப்திக்காக வேண்டி என்ன பண்றான்ல, ரத்த துண்டுகளாகவும் சதை துண்டுகளாகவும் எலும்பாகவும் சுவாசிக்கிறதுவாக எல்லாத்தையும் படைச்சிட்டான். இதை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சமுதாயத்தை நான் படைச்சிட்டேன், இதை நரகில் தள்ளுவதற்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, துளி கூட விருப்பம் இல்லை. அவங்க நிராகரிப்பவர்களாக மாறாத வரைக்கும். இந்த நிராகரிப்பு, அதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுங்க இன்ஷால்லா, நேரமின்மை கம்மி. நிராகரிப்பாலாம் என்னங்க? காஃபீர். சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க, நீங்க தான் சீனியராக இருக்கிறீங்க, சொல்றீங்க. தெரிந்தால் சொல்லுங்க, இல்லை மாத்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். காஃபீர், காஃபீர்னா என்ன? தமிழ்ல நிராகரிப்பாளர்னு வரும். நீங்க அடுத்தது 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 இந்த நிராகரிப்பாளர்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களாங்க, வெறும் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குறது மட்டும் கிடையாது இந்த காஃபிர்ன்ற வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுடைய விரல் உயர்த்தப்பட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆணைக்கு மாற்றமாக யார் நடந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் யாரு? நிராகரிப்பாளர். எல்லாருடைய செவிகளுக்கும் கேட்ட ஒரே ஒரு செய்தி, முஸ்லிமான ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகில் தங்க வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்தில் போவான்னு சொல்றான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது. அடுத்தவங்களுடைய வழியை பார்க்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு படைப்பாளருடைய தகுதியாக இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கரங்கள் உயர்த்தப்பட்டு அவர் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆணைக்கு மாற்றமாக எந்த ஒரு நபர் நடந்தாலும் அவர் காஃபீர். இப்ப சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாமும் தொழுவதற்கு முன்னாடி நிராகரிப்பாளர் தான். காரணம் என்ன? தொழுகை நேரம் குறிக்கப்பட்டு கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது என்னுடைய வியாபாரம் சொல்லி வீட்டில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆணைக்கு மாற்றம். எவர் ஒருவர் நல்ல நண்பனை தேடவில்லையோ அவரும் யாரு? என்னுடைய ஆணையை நிராகரித்தவர். எவர் ஒருவர் என்னுடைய வசங்களுக்கு மாற்றமாக எவர் நடந்து தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பிறப்பிக்கிறாரோ அவரும் யாரு? நிராகரிப்பாளர். தலை வாரும் போதுங்க, தலை வாரும் போதும், நகங்கள் கட் பண்ணும் போதும், உதை எடுக்கப்படும் போதும் எவரெவரெல்லாம் மாற்றம் செய்கின்றார்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களையும் என்னையும். அவர்கள் அந்த நிலை மரணிக்கப்பட்டால் அந்தக்கான கேள்விகள் நிச்சயமாக பதில் கூற முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் களிமா சொல்லியாச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்தியாச்சுன்னு. அதெல்லாம் கேள்வி. அல்லாஹ் இந்த குரானில் நிராகரிப்பாளர் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்கள் நீங்க எடுத்து பாருங்களேன், கிடையவே கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு முறையில் எடுத்தாங்கல்ல அந்த சமுதாய மக்கள். இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன், முடிச்சுக்கிறேன். அதோட இஸ்ரேல் சமுதாயம் அல்லாஹ்விடத்துல ஒரு மாடோடைய கடையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்ட்டே நேரடியாக மூசா நபியோட இது பண்ணுவாங்க.
ஒரு மாடை அறுத்து பலியிடுங்க உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி. சரி போனால் போது அறுத்து பலிச்சுட்டு போட்டாங்களா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு துன்பமும் இருந்திருக்காது. ஆனால் இவங்க என்ன கேட்டாங்க, மாடா? எந்த மாடு? கேட்டாங்க, தூதர்கிட்ட கேட்டாங்க, எந்த மாடு? அல்லாஹ் அதுக்கும் வசனம் கொடுக்குறான். அந்த மாடு விவசாயத்துக்கும் இழுவைக்கும் உதவா ஒரு மாடு, தழும்புகள் அற்ற மாடு, இதை போய் நீ தேடுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரே வார்த்தை சொல்லிட்டான். இவங்க தேடு 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 தேடுன்னு தேடுறாங்க, கிடைக்கல. மூசாவே இன்னொரு வாட்டி கேளுங்க. கேட்குறான். அது மஞ்சள் நிறமான மாடு. மஞ்சள் நிறத்தில் எங்கெங்க மாடு இருக்கும்? இதுதான் நிராகரிப்பாளர்களுக்கு இன்னொரு ஸ்டைலு. அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலைமை நம்முடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி கடைசியாக ஒரு அமர்வில் சொன்னேன், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுடைய இறுதி முடிவு நிச்சயமாக அவர்கள் நண்பர்களை வைத்தே அவர்கள் கணக்கிட்டு கொள்ளலாம்னு. அது எப்படிங்கன்னா, வியாபாரத்தின் போது தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் எவரொருவர் உங்களிடம் வாங்க போகலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு எந்த ஒரு நபர் சொன்னாலும் சரி, அவர் உங்களிடம் பழகுவதற்கு தகுதியானவர். எந்த ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கும் பொழுது அந்த செலவுக்கு உதவியாக யார் வருகிறார்களோ அந்த நண்பனே உச்ச நண்பன். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டவர் நாளை அல்லாஹ்வின் மூலம் உயிரோட்டம் கொடுக்கப்படும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். அதுக்கு எப்படின்ற விதை கேட்குறேன். குர்ஆனில் 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. அதில் உதாரணமாக ஆண்களாக இருக்கிற நமக்கு சொல்லிக்கிறேன், பெண்களாக இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுடைய கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். இந்த ஒரு வசனத்துக்கு எல்லாராலையும் உயிர் ஓட்டம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவ்வளோதான். இது நீங்கள் எந்த செயல் வேணாலும் எடுத்துங்க. இந்த கரங்களை கொண்டு உங்களுடைய நாசத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். யா நப்சி யா நப்சின்னு அழுவதை விட யா ரப்பே யா ரப்பேன்னு இந்த கரங்களை கொண்டு புலம்பி விட்டு செல்லலாம். சொர்க்கம் மட்டுமே முஸ்லீம்களுக்கு இல்லை, இந்த ஆண் மக்களுக்கு பெண் மக்களுக்கும் சரி இலகுவான ஒரு முறை. அப்போ குர்ஆனுடைய வசனங்களுக்கு உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட ஆசை வந்துச்சுன்னா, குர்ஆனில் 1000 சட்டங்கள் இருக்குது, 1000 வரலாறு இருக்குது. ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏழைக்கு உணவளித்தால், அனாதையை ஆதரித்தால், ஏழை பெண்களுடைய வரதட்சணை ஆண்கள் கொடுத்து மனம் முடிக்க உங்களுக்கு விருப்பம்னா, இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். உயிரோட்டம் கொடுத்து சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹ் தன்னுடைய தூதன் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கிதாப் அது நமக்கு. மூன்றாவதாக, பொருளாதாரத்தை வைத்தோ அல்லது நம்முடைய நிறங்களை வைத்தோ அல்லாஹ் நிச்சயமாக எடை போட மாட்டான். அப்படி எடை போடுறவனா இருந்திருந்தானா இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் இறக்கி இருக்க மாட்டான். என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னி. இந்த ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு பிரார்த்தனையை இறக்கி இருக்க மாட்டான். மிகவும் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய கருணையால் மட்டுமே சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர, இப்போ நாம் செஞ்சது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸில் மாற்றங்கள் இருந்தால் மன்னிப்பவன் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அப்ளிகேஷன் எரராக இருந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, நம்முடைய கதைகளும் முடிஞ்சு போச்சு. ஒன்று மட்டும் உங்களுக்கும் எனக்கும் நினைவு செய்வனாக எனது இந்த உரையிலிருந்து நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுவே நீ நாடுவாய், நீ எனக்கு நிச்சயமாக கொடுப்பாய், நான் பாவி, நீ தூயவன். அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்காங்க, சகாபாக்களும் சொல்லியிருக்காங்க, அதற்கு பின் வந்த தாபின் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வே நான் பாவி. சகாபாக்கள் எப்படிங்க துவா கேட்பாங்க? கை ஏந்திட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, அல்லாஹ்வே பாவியாக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வே பாவியாக வந்திருக்கிற. நான் சகாபை வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவருடைய பேரை கேட்டு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வே 1ஆம் நம்பர் பாவியாக வந்திருக்கேன், நீ மன்னிக்காவிட்டால் என்னை இவ்வுலகிலும் மறுமையிலும் எவனாலும் மன்னிக்கப்பட முடியாது. அதனால்தான் அல்லாஹ் என்ன சொன்னான், அவங்களுடைய மொத்த ரகுமத்தையும் நபிமார்கள் மேலே இறக்கினா, சகாபாக்கள் மேலே இறக்கினா, தாபின் எல்லார் மேலேயும் இறக்குனாங்க. சொர்க்கத்துடைய சாவிகள் அப்போலாம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பிரார்த்தனையை அவன் செவியுறுவான், நிச்சயமாக அவன் செவியுறுவான். எனக்கு மோசடி செய்யாத ஒரு நபர் யாருன்னு என்று கேட்டால் அது அல்லாஹ் மட்டும்தான் என்று உள்ளபூர்வமாக
நம்பி அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக கையேந்துங்க. ஒன்றுமே நடக்காது நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு இடத்துல போர் நடக்கு, ஒன்றுமே சொல்லிட்டு நாம எல்லாம் நிம்மதியா இருந்துட்டோம். அல்லாஹ் ஒரே ஒரு சிலிண்டர்ல வச்சு ஆப்பான் பாருங்க. டோட்டல் நம்முடைய இந்தியாவில் எல்லா உலகமே சம்பித்து போச்சு. இன்னைக்கு எங்க பெட்ரோல் பங்க்ல வந்தாலும் சரி, கிலோமீட்டர் பார்த்து ஓட்ட வேண்டியதா இருக்கு காலையில இருந்து. அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த நிலைமை மாறும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மை நாம் திருத்த முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மை நாம் திருத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். இந்த ஒரு சூழ்நிலையை விட்டு அப்பாவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்யுங்க. கடனால் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், சுயநலமாக செய்யப்படும் துவா அங்கீகரிக்கப்படாது. சுயநலமாக செய்யும் துவா ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப்படாது. பொது நலத்துடன் கூடிய சுயநலம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பிரதிபலிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 21 நாள் ஒரு ஆன்மா பயிற்சி எடுத்தான் என்று சொன்னா 22வது நாள் அந்த ஆன்மா அதே போல் ஆகிவிடும். அப்போ 20 நாள் ஆகும்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கிளியர் பண்றதுக்கு. அதனால்தான் 20 நாளுக்கு முன்னாடி ரமலானுடைய நார்மல் டைம் வச்சுட்டு 21லேருந்து லைலத்துல் கத்ர் என்ற சப்ஜெக்ட் அல்லாஹ் போத்துறான். அல்லாஹ்வால் 1 செகண்ட் முடியும், ஆனால் அல்லாஹ் முயற்சி ஏற்பவர்களை மட்டுமே அங்கீகரிப்பான். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் அவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தாருக்கு நினைவுபடுத்தியவனாகவும் மேலும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்று கூறியவனாகவும் எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.